24/9/2025 அன்று நம்ம மாவட்டத்தில் வேப்பூர் பகுதியில் வந்து ஒரு 3 இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம். கைது செய்து சிறை அடைக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து விசாரணை செய்யப்பட்டது. இந்த கஞ்சா வந்து எங்கேருந்து வருது அப்படின்றத அதை விசாரணை பேரில் வந்து ஒடிசாவிலேருந்து கஞ்சம் மாவட்டத்திலிருந்து இங்கே வருவதாக ஒருத்தர் வந்து இங்கே வந்து சப்ளை செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தீவிர விசாரணையின் பேரில் 2 தனிப்படையும் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு கடலூர் நம்ம கடலூர் துணை கண்காணிப்பாளர் ரூபன் தலைமையில் ஆய்வாளர் கதிரவன், உதவி ஆய்வாளர்கள் தவச்செல்வம் மற்றும் ஆனந்தகுமார் தலைமையில் ஒரு தனிப்படையும், பன்ரோட்டி துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் ஆய்வாளர்கள் நந்தகுமார் மற்றும் சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் முருகன் இவங்க தலைமையில் வந்து தனிப்படைகள் வந்து இந்த ஒரிசா குற்றவாளியை பிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் வந்து கடந்த ஒரு வாரமாக எங்கேருந்து எப்படி நெட்வொர்க் வந்து அவர்களுடைய தொலைபேசி அதாவது கைபேசி மூலம் ஆராய்ந்து இன்றைக்கு அதிகாலை நேற்று இரவு மற்றும் இன்றைக்கு அதிகாலையிலிருந்து 2 இடங்களில் வந்து இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதல்ல வந்து ரூபன் தலைமையிலான டீம் வந்து நம்ம கஸ்டம்ஸ் ரோடு வெளிச்ச மண்டலம் அருகே வந்து ஒரு 3 நபர்கள் வந்து ஒரு கஞ்சா பேக்கோட நின்றுட்டு இருந்தது தகவல் கிடைத்ததின் பேரில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போய் பிடித்ததின் பேரில் வந்து அவர்களிடம் இருந்து ஒரு 22 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில், அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்க யாருக்கு இந்த கஞ்சா போகுது அப்படின்றத பார்க்கும் பொழுது பச்சையாங்குப்பத்தை சேர்ந்த துளசிதாஸ் மற்றும் தீனா, தென் SN சாவடியை சேர்ந்த சதீஷ் மற்றும் ரங்கப்பாண்டி, கூத்தப்பாக்கம் நாராயணன், அங்குச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணசாமி, விருதாச்சலத்தை சேர்ந்த அப்பு, திருவாமூரை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன். இவங்களுக்கெல்லாம் போகுது. இதில் 12 பேரை வந்து ரூபன் தலைமையிலான டீம் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து 22 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அப்போ விசாரணையில் ஒடிசாவை சேர்ந்த பிரதாப் சவான் அப்படின்றவன் தான் இதுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்தது. அவனை கண்டுபிடிக்கும் பொருட்டு இவர் ராஜா தலைமையிலான இந்த டீம் வந்து சிலம்பிநாதன் பேட்டையில் வந்து ஒரு கும்பல் இந்த மாதிரி கஞ்சாவை வந்து பிரிக்கிற மாதிரி தகவல் கிடைக்குதுன்னு பேரில் அங்கே போய் அந்த கும்பலை வந்து அவர் தலைமையிலான டீம் வந்து சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அதில் வந்து அந்த பிரதாப் சவான் அப்படின்றவனையும் கைது செய்துள்ளோம். அங்கே வந்து 20 கிலோ கஞ்சா கிடைத்தது. அங்கே வந்து இருந்தவங்க வந்து வேப்பூரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் பாலச்சந்தர், திட்டக்குடியை சேர்ந்த வைத்தீஸ்வரன் மற்றும் ராஜ்குமார், கீழ்கவரப்பட்டு ஸ்ரீநாத், மேல் பட்டாம்பாக்கம் ஷேக் என்ற ஜெயகணேஷ், பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து 2 பேர், முகமது அசீம் பாஷா, சையத் முஸ்தாபா அப்படின்றவர், விருதாச்சலத்திலேருந்து 3 பேர், 3 புரோக்கர்ஸு, நித்தி, ராம்குமார், ரத்னவேல். அவர் தலைமையிலான டீம் வந்து 15 நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே சப்ளை பண்ணக்கூடிய கஞ்சா வியாபாரிகள். இவங்களை வந்து பிடித்திருக்காங்க. மொத்தம் வந்து 42 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது என்னென்னா, அந்த ஒடிசா வியாபாரிகிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது அங்கே வந்து 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க. இங்கே வந்து ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது சின்ன பாக்கெட் போடும்போது 1 லட்சத்துக்கு போகுது. இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது டோட்டல் நெட்வொர்க்கை நம்ம பிடிச்சிருக்கோம். இவர்களிடம் இருந்து 3 2 சக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு 17 செல்ஃபோன்கள் வந்து நம்ம பறிமுதல் செய்திருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 107 கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 290 பேர் வந்து கைது செய்திருக்கிறோம். சுமார் 197 கிலோ இதுவரைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 15 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறோம். அதுபோல் வந்து இந்த குட்கா என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் வந்து 251 வழக்குகள், 326 பேரை கைது செய்திருக்கிறோம். 4700 கிலோ அந்த குட்கா பொருட்கள் வந்து மாவட்டம் முழுவதும் இந்த வருடம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுபோல் 7 பேர்களை வந்து
குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்கோம். இது எப்படின்னா கடந்த முறை ஆந்திராவில் பிடிச்ச நெட்வொர்க் மாதிரி இப்போ ஒடிசாவிலேருந்து வரக்கூடிய நெட்வொர்க் அங்கேருந்து சப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் அதாவது பகுதியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. இந்த நெட்வொர்க்கையும் கடந்த ஒரு வாரமாக 2 தனிப்படையினர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பிடித்திருக்காங்க. மேலும் வந்து இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயும் வந்து இந்த கஞ்சா வந்து விற்பனை அதாவது செய்யப்படுகிறதா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்யப்பட்டது. ஒடிசாவிலேருந்து பை ட்ரெயின் தான். ட்ரெயின் வந்து சென்னை வரைக்கும் ட்ரெயினில் வரும். சென்னையிலேருந்து சில டைம் ட்ரெயினில் வரும், சில டைம் வந்து காரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே வந்து நம்ம மாவட்டத்தில் வந்த உடனே இந்த மொத்த வியாபாரிகள், இந்த சில்லறை வியாபாரிகள் கூட ஒரு இடத்துல போய் சேருவாங்க. இன்றைக்கி கூட அந்த வெயிங் மிஷின் கூட நம்ம இது பண்ணியிருக்கோம். வெயிங் மிஷினை வச்சு டக்குன்னு 5 கிராம் 10 கிராம்னு பிரித்து அனுப்பிச்சி விட்ருவோம். உடனே அந்த பாக்கெட்டை அனுப்பி விட்ருவோம். இல்லைங்க, மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் 42 லட்சம் சொல்லணும். ஆமாம், நம்ம கமர்ஷியல் 5 கிராம் 10 கிராம் விற்கிறாங்கல்ல, விற்கும்போது அந்த வேல்யூ போட்டோம்னா 42 லட்சம். இல்லை, இப்போ நம்ம விருதாச்சலத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஈவன் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க 2 பேர் இருக்காங்க. திட்டக்குடி, வேப்பூர், நம்ம பண்ருட்டி, இங்கிட்டு நம்ம டவுன் ஏரியாக்கள், இந்த மாதிரி நெய்வேலியிலேருந்து ஒரு ஆள், இந்த மாதிரி எல்லா பகுதியிலேருந்தும் ஓரளவு நம்ம பிடிச்சிருக்கோம். அது வந்து நம்ம ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறும். இப்போ தான் இவங்க நம்ம விசாரணையில் அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துருக்கோம். அக்கௌண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம். அந்த நடவடிக்கை நாளையிலேருந்து ஆரம்பிச்சு. ஆமாம், இவங்க மேலே எல்லா வழக்கும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிடிச்சவங்க 27 மேலே 20க்கு மேற்பட்டவங்களுக்கு மேலே கஞ்சா வழக்கே இருக்குது. மெயின் கஞ்சா இல்லை, அதே போல் கொலை வழக்கு இருக்குது, 307 இருக்குது. இந்த ரவுடி பயல்கள் என்னென்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்க இப்போ அதர் இந்த கஞ்சா வேலையில் கஞ்சா வாங்கி விற்கிறதுக்கு அந்த தொழிலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து சட்ட ஒழுங்கு, அதாவது இந்த சின்ன சின்ன அடிதடி வழக்கு கேஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை, இதில் மொத்த வியாபாரின்னு பார்க்கும்போது அந்த ஒடிசாலேருந்து வர்றவன், இதில் முக்கியமான ஒரு 4-5 பேர் இருக்காங்க மொத்த வியாபாரிகள். அவங்க கீழே இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகள். இப்போ என்னென்னா சில பேர் வந்து 500 கிராம் வாங்கிட்டு போவாங்க, 1/2 கிலோ வாங்கிட்டு போய் அதை வந்து ஒரு 10 அதாவது ஒரு 15-20 பாக்கெட்டாக போட்டு அதையும் வந்து கீழே இருக்கிற சில்லறை வியாபாரிகளும் இருக்காங்க. இது ஒரு ஒடிசா வியாபாரியோடைய பேக்ரவுண்டு நம்ம இது பண்ணுறோம். ஆமாம், அதையும் பார்க்குறோம், அவனையும் பார்க்குறோம். அவன் இந்த ஒடிசா வியாபாரி நம்ம மாவட்டம் மட்டும்தானே, நீ பெரம்பலூர் மாவட்டம் வந்துருக்கு, நீ பக்கத்தில் வேறு எந்த மாவட்டம் சப்ளை பண்ணுறானான்றதை கைபேசியை பார்த்தாலே நமக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.